வேலா வெற்றி வேலா வெற்றி வேலா பொங்கல் வண்ணல் மால்மருகா 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 வெற்றி வேலா வெற்றி வேலா வெற்றி வேலா செல்வனோட மால்மருகா 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 ஆனைகிளையோனே அது முதலே அரங்கர் குலங்கள் எல்லாம் தோனே வேங்கை மரமாக தோனே வெற்றி வடி முருகா தாயை அஞ்சனையால் தேவி பாலா தேவி பாலா தேவி பாலா அனுமந்தனே அருள் புரிவா அருள் புரிவாயனே அருள் புரிவா தேவி பாலா தேவி பாலா தேவி பாலா முன்னருள்வாய் முன்னருள்வாய் தாயே வனம் இருக்கோ வணங்கிலியே எங்கள் வாக்கில் வர வேண்டுமம்மா இடம் இருக்கோ மகளே என்னாவில் புரிவா நான் பாடுகிறேன் நானும் உன்னை பாடுகிறேன் நானும் உன்னை அவன் பலகாலும் அது உனை தொழுதே அழகாலோ உனை தோழுவே நான் கூறுகிறேன் நானும் உன்னை கூறுகிறேன் நானும் உன்னை ஒரு குற்றம் கூறையே வந்திடாமல் குற்றமுறை வந்திடாமல் அல்ல மாடனே ஐயா மாடனையா சிவசூடலை மாட சுவாமி மாடனுக்கு மாடனையா மாடனையா சுடலை மாடனையா மாயாண்டி ஆடி ஹலோ ஹலோ மாயாண்டி ஆண்டி மகள் இருந்தாண்டி வையகத்தில் தாயாக சுமந்தாண்டி மாயாண்டி சுடலை மாடனுடைய வரவை பாட மங்கை கலை மகளே அருள் புரிவாய் சுடலை மாடனுடைய வரவை பாட தேவி கலை மகளே அருள் புரிவாய் நல்ல கையில நல்ல அல்ல கையில நல்ல கைலாட்டமா 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 பொண்ணு வெள்ளி கைலாசத்தில் ஆதி பொண்ணு வெள்ளி கைலாசத்தில் கைலாசத்தில் கைலாசமா ஆதி பொண்ணு வெள்ளி கைலாசமா கைலாசமா அந்த அர்ஷகிரி பர்வதமா அருணகிரி பர்வதமா சொற்றகிரி பர்வதமா அந்த சுரநகிரி பர்வதமா ஆதி பொண்ணு வெள்ளி கைலாசத்தில் அங்கே யாரெல்லாம் கொள்ளுவிருந்த
ஆதிசக்தி அவள் அமர்ந்திருந்தாள் தான் சிவனாரு சிவனாரு அங்கே சிவனாரோ தான் அமர்ந்திருந்தா ஆதிசக்தி அவள் அமர்ந்திருந்தாள் அந்த பிரம்மலோக தலமதிலே அங்கே பிரம்மலோடு கலைமகளா அங்கே பெருமையுடல் வீட்டிருந்தார் அங்கே திருப்பால் நல்ல கடலதிலே திருப்பார் கடலதிலே என் பெருமாளோடு லட்சுமியாள் அமையா என் பெருமாளோடு லட்சுமியோ லட்சுமியா கடலதிலே அங்கே கடலதிலே ஓடு லட்சுமியா என் பெருமாளோடு லட்சுமியாள் லட்சுமியா அஷ்டகிரி பருவதம் அப்படி அருணகிரி பருவதம் வருவதோ ஆதி பொண்ணு வெள்ளி கைலாசத்தில் அப்படி உலகம் தோன்றி தோன்றி உலகத்தினுள் ஓமெனும் பிரணவ மந்திரம் தோன்றி மந்திரமானது தோன்று மந்திரத்தின் உள்பொருளாகவே உமையவள் அன்னை ஆதிபரா சக்தியை தோன்றுகிறார் அன்னை தோன்றுகிறாள் அல்லவா முதலிலே இதே சைஸ்ல உள்ள ஒரு பெண் பெண்ணானவள் தோன்றுகிறாளே தோன்றினாள் அல்லவா அவளின் அம்சமாகவே பெண்ணினுடைய அலைமகள் கலைமகள் அப்படி மலைமகள் முப்பெரும் தேவியரை படைத்து பிறவி செய்து அவருக்கு 3 துணை வேண்டும் அல்லவா துணைக்கு துணை வேண்டும் அல்லவா ருத்ரமூர்த்தியாகிய சிவம் பார்வதியை மணந்து கொண்டார் மணந்து கொண்டிருக்கிறார் கலைமகளோ பிரம்மதேவனை மணந்து கொண்டார் மணந்து கொண்டிருக்கிறாளே லட்சுமி தேவி மகாலட்சுமி அப்படி மகாவிஷ்ணுவை மணந்து கொண்டார் மணந்து கொண்டு இவர்கள் மட்டும்தான் இருந்தார்களா வேற யாரெல்லாம் இருந்தார்கள் விஸ்வலோகத்தலத்திலே அப்படி யார் இருக்கிறார் யார் ஐயா விஸ்வகர்மனும் அமர்ந்திருந்தார் அமர்ந்து கொண்டிருக்கிறார் இப்படி இருக்குகின்ற பொழுது பக்கத்தில் இருக்கின்ற லோகம் எந்த உலகம் ஐயா அது எந்த லோகம் இது இந்திரலோகம் இந்திரலோகத்திலே யார் இருக்கிறார் தெரியுமா இந்திரனோடு அங்க இந்திரலோகத்திலே இந்திரனோடு இந்திராணியா இந்திரலோகத்திலே இந்திரனோடு இந்திராணி அங்க இந்திரனோடு இந்திராணியோ இன்பமாக இருக்கும் போது இந்திராணியோ இன்பமாக இருக்கும் போது 33 கோடி தேவர்களா 33 கோடி தேவர்களா 48,000 ரிஷிமார்களா கோடி தேவர்களா 33 கோடி தேவர்களா அங்கே ரகசியரா முலசியரா அழகு கொம்பு மாமுனியா அழகு கொம்ப மாமுனி அங்கே கிண்ணரராங்கள் முருடர் கருட காந்தி ருத்தீரரா நடராங்கன் குடரா திருடகாந்த ருத்திரரா அங்கே நான் முகன நல்முகனா நல்ல கலை கோட்டும் மாமுனியா ஜோதி சுடர்வோதும் நாரதனா அழகு வசிஷ்டம் மாமுனியா அழகு விஸ்வாமுத்திரேனோ அழகு விஸ்வா நல்ல முத்திரேனோ அழகு இந்திரலோகத்தில் அமர்ந்திருந்தார் அந்த விஸ்வா நல்ல முத்திரேனோ அங்கே இப்படியா இருக்கும் போது அருகிலே உள்ள லோகம் அது எந்த லோகம் சமரசம் பொருந்திய லோகம் இந்த உலகையா ஆண்டியும் சரி அரசனும் சரி ஏழையும் சரி பணக்காரனும் சரி இருப்பவனும் சரி இல்லாதவனும் சரி அப்படி கொடுப்பவனும் சரி கொடுக்க இயலாதவனும் சரி கூடுகின்ற இடம் யமலோகம்
எர்மலோகம் தலம் அல்லவா? அந்த எர்மலோக தலத்திலே தலம் தலமதியிலே யார் இருக்கிறா தெரியுமா? யார் யாரெல்லாம் இருக்கிறா? யமதேவனோடு சாமலையாள் சாமலையிலும் பெண்ணா சித்திரகுப்தர நைனாரோடு சிறப்புடனே அமர்ந்திருந்தார்களே இருக்கிறாரு. இப்படி அதலை என்று சொல்லக்கூடிய மேல் உலகத்தில தேவர்கள் என்றும் அப்படி இனி 7-14 உலகத்தை பிறவி செய்ய வேண்டும் வேண்டும் அல்லவா? அதிலே என்ன உண்ணா ஜீவராசிகள் ஓர் அறிவு முதலாகவே 6 அறிவு ஜீவன் வரை ஜீவராசி வரை படைக்கும் தொழிலுக்கு அதிபதியாக இருக்கும் நான்முகன் பிரம்மன் பிரம்ம தேவனானவன் அல்லவா? காக்கும் தொழிலுக்கு அதிபதியாக இருப்பவன் நமோ நாராயணன் பெருமாள் நமோ நாராயணன் அல்லவா? அழிக்கும் தொழிலுக்கு அதிபதியாக இருப்பவன் ருத்ரமூர்த்தி ஆதிசிவம் ஆண்டவன் சிவபெருமான் ஒருவர். இப்பொழுது படைக்கும் தொழிலுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய நான்முகன் பிரம்மதேவனை சிவனார் அழைத்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்ன உரைக்குகிறார்? எப்பா பிரம்மதேவா, பிரம்மதேவா, மேல் உலகத்தில் நாம் மட்டும் இருந்தால் போதுமா? போதாது அல்லவா? 7 உலகத்தை பிறவி செய்ய வேண்டும். வேண்டுமே. அதிலே உயிர் ஜீவன்களை வரைக்க வேண்டுமே. வேண்டும் அல்லவா? அவர் சொன்ன வார்த்தையை காதிலே கேட்டு பிரம்மதேவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என்ன உரைக்குகிறான்? அப்படியே நல்லதென்று ஆட்டும் என்று சம்மதித்தான். அப்படியே நல்லதென்று அவர் அப்படியே நல்லதென்று அங்கே அதலை என்று சுதலை என்றும் ஆதி பாதாள லோகம் என்றும் 7-14 உலகம் அதை அந்த சிவனுடைய அருளினாலும் அந்த நான்முகன் கிருபையாலே 7 உலகம் அதை தான் படைத்தான். அதிலே மனுக்களை படைக்க போறான். அங்கே ஓரறிவு முதலாக 6 அறிவு ஜீவன் வரை முதல் யானை வரை 84 லட்சம் ஜீவன்களோ யானை வரை அங்கே படைத்தானே பிரம்மதேவன் அந்த படைத்ததோடு உயிர்களெல்லாம் அங்கே ஆடும் பொருள் ஆடலையே அங்கே ஆடலையே அசையலையே பிரம்மனுடைய அருளினாலே 7 உலகம் அதை படைத்த உயிர் உலகத்திலே என்ன ஒன்னா ஜீவராசிகள் ஓரறிவு முதலாகவே 6 அறிவு ஜீவன் வரை படைத்தான் பிரம்மதேவன். ஆடும் பொருள் ஆடவில்லை, அசையும் பொருள் அசையவில்லை, பேசும் பொருள் பேசாமல் இருந்த காரணத்தினாலே நான் முகன் பிரம்ம கடவுள் மனதிலே எண்ணுகிறான். படைக்கும் தொழிலுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சிவனாரை பார்க்க வேண்டும். படைத்த உயிர்களுக்கு படி இழக்க வேண்டுமே என்று நான் முகன் பிரம்மதேவன் மனதிலே எண்ணி எங்கே வருகிறான் தெரியுமா?
ஓர் அறிவு முதலாகவே அப்படி 6 அறிவு ஜீவன் வரை படைத்தானே. படைத்தான் அல்லவா பிரம்ம. ஓர் அறிவான புல் பூண்டு தாவரம், தாவர இனங்கள் அல்லவா. 2 அறிவான ஈ எறும்பு ஜாதிகள், எறும்பு கரையான் ஜாதி வர்க்கம். 3 அறிவான நீரிலே உலாவுகின்ற மச்ச இனம், மச்ச இனங்கள் அல்லவா. 4 அறிவான விண்ணிலே பறக்குகின்ற பச்சை பறவைகள், பறவை இனங்கள் அல்லவா. 5 அறிவான வனத்திலும் இனத்திலும் சரி ஆடுகின்ற விலங்குகள், வாழக்கூடிய வன விலங்கு. 6வது அறிவு யாருக்கு தெரியுமா? யாரு கொடுத்திருக்கிறாங்க? இதை போன்ற மக்களுக்கு கொடுத்திருக்கிறானே. அதே போன்ற மக்களுக்கு மட்டுமே 6வது அறிவு கொடுத்திருக்கிறான். ஆனால் ஆடும் பொருள் ஆடவில்லை, அசையும் பொருள் அசையவில்லையே, ஓடும் பொருள் ஓடவில்லை, ஆடாமல் அசையாமல் இருக்குகிறது. நடக்கும் பொருள் நடக்காமல் இருந்த காரணத்தினால், ஒரு காரணத்தினாலே நான்முகன் பிரம்மனுக்கு படைக்க மட்டுமே தெரியும். அப்படி படி இழக்க தெரியாதல்லவா? தெரியாது இல்லையா? நான்முகன் பிரம்மதேவன் எங்கே வருகிறான் தெரியுமா? எங்க வருகிறான்? 4 உயிர்களை எல்லாம் படைத்த பிரம்மதேவன் பிரம்மதேவன் குண்டு விட்டா குமடு விட்டா குமடு விட்டா குமடு விட்டா குமடு விட்டா அவன் குணமுடனே ஏகி வாரா ஏகி வாரா. குமடு விட்டா குமடு விட்டா குமடு விட்டா கைலாசம் நல்லதிலே கரை கண்ட நரை அடி தொழுதா முக்கால வல்லமை வந்து முடிவணங்கி நமஸ்கரித்தா அவன் நாக்கால வல்லமை வந்து நாக்கால வல்லமை வந்து நாதனை அடி தொழுதா அடி தொழுதா வலமை வந்து அதன் என்று அடி தொழுதான் அடி தொழுதா. அந்த கைலாசம் ஓடி வந்து கரை கண்ட இடத்திலே சொல்லுகின்றான் ஆண்டவா பகவானே உம்முடைய அருளினாலும் முதல் யானை வரைக்கும் 84 லட்சம் ஜீவன்களை படைத்தேனே. ஆடும் பொருள் ஆடவில்லை, அசையும் பொருள் அசையவில்லை, இல்லை இல்லை பேசும் பொருள் பேசாமல் இருக்கும் காரணத்தினாலே ஆண்டவா படி இழக்க வேண்டுமே என்று நான் முகல் சிவனாரிடம் சொன்ன நேரம் அந்த வார்த்தை காதில் கேட்டா அந்த வார்த்தை காதில் கேட்டா ஆதிசிவம் ஏது செய்தார் காதில் கேட்டா அவர் அந்த வார்த்தை காதில் கேட்டா ஏது செய்தார். அங்கே பார்வதியை வந்து கண்டார் வாடி பண்ணே பார்வதியே ஒரு வார்த்தை படி சொல்லை கேளா உன்னுடைய கையாலே பிரம்மனவன் படைத்ததொரு அந்த மனுக்களுக்கு படியளக்க நான் படியளக்க வேணுமான நான் படியளக்க போரே நம்மா நீ நாளித்தினை தான் எடுத்து நாளித்தினை தன்னை தான் எடுத்து நாதன் சிவனார் கையில் தருவாயம்மா நாளி
நாதன் சிவனார் கையில் கொடுப்பாயடி என்று சொன்னவுடனே சொல்லை தட்ட முடியுமா? முடியாது முடியாது. தட்டாத பார்வதியா தட்டி கேட்கிறா. ஆதிசக்தி பார்வதியாள் பார்வதியானவள் நாளித்தனையை எடுத்தாள். எடுத்து நாதன் இடத்திலே கொடுத்தாள். நாதன் சிவனாரிடம் கை கொடுக்கிறாள். உரிய தினையை வாரி உடையவனிடம் கை கொடுக்கிறார். கொடுத்த நேரம் நேரத்துல ஆண்டவன் என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன செய்கிறார்? நாளி தினையை வாங்கி கொண்டு நாடுபடி இழப்பதற்காகவே கைலாசம் விட்டல்லவோ 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 கடவுள் சிவம் ஏகிவாரா ஏகிவாரா கைலாசம் விட்டல்லவோ 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 அவர் கைலாசம் விட்டல்லவோ விட்டல்லவோ சிவனார் புகழுடனே படி இழந்தார். அவர் 8 நாளா அங்கே இறையது அளந்து வாரா. அங்கே கல்லுக்குள்ளே தேரை முதல் கருக்குழியில் இருக்கும் பிள்ளை வரை அங்கே முட்டைக்குள்ளே குஞ்சு முதல் முட்டைக்குள் குஞ்சு முதல் முக்கண்ணனும் படியளந்தார் முட்டைக்குள்ளே குஞ்சு முதல் குஞ்சு முதல் குஞ்சு முதல் அங்கே முட்டைக்குள் குஞ்சு முதல் குஞ்சு முதல் சிவனார் அதே போல அப்படி ஒரு கவர் நிறைய அழுதாரு. வாரி அழுதார். நாளை தினையை நாடுபடி இழந்து அளப்பதற்காக வேண்டி 8 நாட்களாகவே ஆண்டவன் சிவபெருமான் படி இழந்தார் அல்லவா பகவான். படி இழந்து வருகிறாரு. படி இழந்த பகவான் கைலாசம் வருகிறார். ஓடோடி வருகிறார். வந்தவுடனே உமையவள் பார்வதி கண்டான். பார்வதியால் கண்டவுடனே என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன செய்கிறார்? பன்னீர் செம்பில் சலங்கள் கோரி சலம் கோரி பாத பணிவிடை முடிப்பாளா. பன்னீர் செம்பில் சலம் கோரி பாதம் முடிப்பாளோ. தங்கர் செம்பில் நீர் எடுத்து ஈசன் பாதம் விளக்குவாளோ. சப்ரம் மல்க கண்டிலே அமர்த்தினாலே ஆண்டவனை அன்று தங்கி மறுவுதையும் அடுத்த நாள் காலையிலே அன்று தங்கி மறுவுதையும் அடுத்த நாள் ஆண்டவன் சிவனாரும் அப்படி பெண்ணே பார்வதியே பூலோகமனுக்களுக்கு படியளக்க போரேன் பெண்ணே அம்மா என்று சிவனார் நாளித்தினையை கேட்ட போது பார்வதியால் உரைக்கின்றாள். உலகம் தோன்றிய நாள் முதலாகவே ஆண்டவனார் ஒத்தையிலே போவதும் ஒத்தையிலே வருவதும் தொன்று தொட்டு வழக்கமாக இருக்கின்றது. இன்று உம்மோடு நான் படியிழக்கும் இந்தையை பார்க்க வேண்டுமே என்று பார்வதியாள் சிவனாரிடம் உரைக்கின்றார். ஆண்டவா
பகவானே சிவனாரே பகவானே பரம்பொருளே பரம்பொருளே பார்ப்புகள் நாயகா அப்படி படியிழப்பதற்காக உலகம் தோன்றிய நாள் முதல் நாள் முதலாகவே ஆதி முதல் அந்தம் வரைக்கும் ஒத்தையிலே போறீங்க தன்னந்தனிமையாக சென்று வருகிறீர்களே ஒத்தையிலே வாரீங்க வருகிறே ஆண்டவா நானோ தன்னந்தனிமையாக இருக்குகிறேனே அதனாலே இன்று உம்மோடு நானும் அப்படி படியிழக்குகின்ற விந்தையை பார்க்க வேண்டும் வருகிறேன் ஆண்டவா அதனாலே என்னை அழைத்து செல்ல வேண்டும் வேண்டுமே என்று சிவனார் இடத்திலே உமையவள் பார்வதி உரைத்தான் அல்லவா பார்வதியானவள் உரைக்கிறார் அந்த வார்த்தை காதில் கேட்டா அந்த வார்த்தை காதில் கேட்டா அந்த வார்த்தை காதில் கேட்டா ஆண்டவனு ஏது சொல்வார் ஆண்டவனு ஏது சொல்வார் ஆண்டவனு ஏது சொல்வார் ஏது சொல்வார் அந்த வார்த்தை காதில் கேட்டார் காதில் கேட்டார் ஆண்டவனு ஏது சொல்வார் ஆண்டவனு ஏது சொல்வார் ஆண்டவனு ஏது சொல்வார் ஏது சொல்வார் அங்கே பூலோக மனுக்கள் எல்லாம் அங்கே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பதில்தான் உரைப்பேனம்மா உரைப்பேனம்மா கேள்வி பல கேட்பாயடி கேட்பாயடி பதில்தான் உரைப்பேனம்மா உரைப்பேனம்மா என்னே பார்வதியே ஒரு நாளும் இல்லாத திருநாளாகவே இப்படி கேட்கலாமா ஒரு வார்த்தை தாய் அம்மா பார்வதி வாயை திறந்து இப்படி கேட்கலாமா அது வைகாசி மாசம் 3வது வெள்ளிக்கிழமை கேட்கிய அப்படி கேட்கலாமா பெண்ணே பார்வதியே பார்வதி என்னோடு வந்தையானா பிரம்மனால் படைக்குகின்ற உயிர் ஒவ்வொன்றும் இந்த சைஸ்ல இருக்கும் ஒவ்வொரு சைஸா இருக்கும் ஒன்னு அந்த சைஸ்ல இருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும் ஆமா யார் யாருக்கு என்ன படி கிடைக்குமோ கிடைக்கணுமோ அதை இழந்து வருவேனே பிறவி பலனுக்கு ஏற்றவாறு என்னோடு வந்தால் கேள்வி பல கேட்டுக்கொண்டே இருப்பாய் பதிலத்தான் சொல்லிக் கொண்டே இருப்பேன் என்னால் படி இழக்க முடியுமா முடியாது உடனே ஆதி சிவனார் படியை வாங்குகிறாரே நாடுபடி இழக்கும் பொழுது எண்ணாத எண்ணம் கொள்ளுகிறான் எண்ணமானது கொள்ளுகிறார் பார்வதியான மனதிலே எண்ணி எங்கே வருகிறார் தெரியுமா எங்க வருகிறா அந்த விஸ்வலோகத்திற்கே ஓடி வந்து விஸ்வகர்மனை வந்து கண்டான் அங்கே வாரும் அப்பா விஸ்வகர்மா விஸ்வகர்மா வார்த்தை படி சொல்லை கேளா விஸ்வகர்மா கையாலே இவள் கூடு வேண்டுமடா காஞ்சூரம் கட்டை வெட்டி திருகாணி ஓட்டு விட்டு 7 நல்ல அரங்கு வைத்து சாதிரிங்க வர்றம் தீட்டி ஒரு சிவில் நல்ல கூடாக சிவன் தேவி இடம் மதியிலே தருவாயடா விஸ்வபிரம்மா விஸ்வபிரம்ம இடம் மதியிலே விஸ்வபிரம்மன் இடம் மதியிலே விமலன் தேவி அவள் உரைப்பாளா விஸ்வபிரம்ம இடம் மதியிலே ஓட்டமும் பெருநடையா 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 ஓடி வாரம் விஸ்வபிரம்மல் விஸ்வபிரம்மல் ஓடி வாரம் விஸ்வபிரம்மல் விஸ்வபிரம்மல்
ஏழடுக்கு அரங்கு வைத்தாள் 7 அடுக்கு நல்ல அரங்கு வைத்தாள் திருகாணி பூட்டுமிட்டாள் சாதிலிங்க வர்ணம் தீட்டி சிவன் தேவி இடமதிலே கொடுப்பாரா சிவன் தேவி இடமதிலே கொடுப்பாரா சிவன் தேவி இடமதிலே கொடுப்பாரா அந்த சிவன் தேவி வாங்கினாளே இதிலே எந்த உயிரை பிடிப்போமா இரண்டு சித்தரும்பை தான் பிடித்தார் 2 சித்தரும்பை தான் பிடித்தார் சிவன் தேவி பார்வதியோ ஆனரும்பு பெண்ணரும்பு சிவன் கூட்டில் பிடித்தடைத்து திருகாணி போட்டு விட்டு சேலை முந்தியிலே முடிந்தாளே சிவனார் எப்போ வருவார் என்று சிவனார் எப்போ வருவார் இந்த சிவன் தேவி எதிர்பார்த்தார் சிவனார் எப்போ வருவார் என்று அவள் வழி மேலே விழி வைத்து எதிர்பார்த்தாள் அம்மை பார்வதியால் வழி மேலே விழி வைத்து சிவில் கூட்டிலே சித்தரும்பை பிடித்தாள் சிவில் கூட்டிலே அடைத்தாள் திருகாணி பூட்டினாள் சேலை முந்தியிலே முடிந்தாள் சிவனார் எப்போ வருவார் என்று வழிமேல் விழி வைத்து ஒரு நாள் அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டான் அன்றைய தினம் ஆண்டவன் எப்ப வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறா வழி மீது விழி வைத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள் இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் நம்ம வீட்டு மனைவி என்ன செய்வாங்க தெரியுமா அதே போலதான் நம்மளையும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சரி ஏன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் வேலைக்கு போயிருப்பான் அப்படி போகும்போது ஒரு ஆளா போறான் வரும்போது எத்தனை ஆளா வருவான் 3 ஆளா வரானா 4 ஆளா வரானான்னு தெரியாது அறியலையே அதே போன்று பார்வதா தேவி படியளந்து வரும் சிவனை ஆண்டவன் பகவானை பரிசோதனை செய்ய வேண்டுமே வேண்டும் அதனாலே வழி மேல் விழி வைத்துக் கொண்டு சிவனாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் சிவனார் 8 நாட்களாகவே 4 நாட்களாகவே படியிழந்த பகவான் பார கைலாசம் வருகிறான் பார கைலாசம் வரும் ஆண்டவனை கண்டாள் ஆண்டவனை பார்க்கிறாள் பார்வதி வாவென்றும் கேட்கவில்லை வந்தனங்கள் செய்யவில்லை ஏனென்றும் கேட்கவில்லை எடுத்து மொழிகள் எதுவும் உரைக்கவில்லை மௌனமாகவே இருக்கின்றாளே குடிந்த தலை ஏறிடாமல் மௌனமா இருக்கிறான் மௌனமாக இருப்பதை மகாதேவன் அறிந்து பெண்ணே பார்வதியே வேதமயிலா சொல்லை கேளா பெண்ணே பார்வதியே வேதமயிலால் சொல்லை கேளா நீ ஒரு நாளும் இல்லாத திருநாளாயிருப்ப மௌனமாக இருப்பதால் மங்கை சக்தி பார்வதியே நீட்டின கால் மடக்கலையே மௌந்ததலை நேரிடலையே மௌனமாகவே இருப்பாளா மங்கை சக்தி பார்வதியா பேனமையிலே ஒரு நாள்
நாளும் இல்லாத திருநாளாகவே இருப்பதல்ல. பெண்ணே பார்வதியே, பார்வதி அம்மா, சேத்தில் முளைத்த செந்தாமரை போல மலர்ந்த முகமாக இருப்பாயே, இன்று வாட்டமான முகத்தோடு இருக்கின்றாயே. என்ன நடந்தது என்று கேட்டவுடனே கேட்டபோது ஆண்டவனிடத்திலே ஆதி சக்தி சொல்லுகிறாள். என்ன உரைக்கிறாள்? காலையில பேசிக்கிடும் ஆளாத அப்படி என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? என்ன உரைக்கிறா? ஆண்டவனே சிவனாரே, சிவனாரே, யாருக்கெல்லாம் படி அளந்தீர்கள், யாருக்கெல்லாம் படி அளக்கவில்லை என்ற விவரத்தை அடியால் அறிய வேண்டும், தெரிய வேண்டுமே. உள்ளதை உள்ளபடி என்னிடத்தில் எடுத்து சொல்லுங்க, தெளிவாகவே உரைக்க வேண்டும் என்று சொன்னவுடன் வேண்டும் ஆண்டவா. ஆண்டவனார் அப்படியே உரைத்தார். உரைக்கிறார். அப்படி உரைத்த நேரம் 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 ஆதிசக்தி கலகல கலகலவென்று சிரிக்கின்றார். ஏராளமாக சிரிக்கிறாள். கலகலவென்று சிரித்தாள் அல்லவா? சிரிக்கிறாள். எப்படி சிரித்தாள்? எப்படி இது மோகினி பிசாசு சிரிச்ச மாதிரி இருக்கு. சரி, கலகலவென்று சிரித்தாள் அல்லவா? சிரிக்கிறாளே. ஆண்டவா சிவனாரே, சிவனாரே, எல்லோருக்கும் படியிழந்தேன் என்று உரைத்தீர்கள் அல்லவா? உரைத்தீர்கள். 8 நாட்களாகவே 8 நாட்களாக என்னிடம் அடைக்கலமாகவே 2 உயிர்கள் உள்ளது இருக்கிறது. அந்த உயிருக்கு படியிழக்காமல் அப்படி நான் தான் படியிழந்தேன் என்று மாறுதட்டி என்னிடம் உரைக்கலாமா, பேசலாமா ஆண்டவா என்று சொன்ன நேரத்திலே அப்படி கோபம் இருக்கும் இடத்தில் தான் குணமும் இருக்கும் என்று உரைப்பார்கள். அதனாலே பெண்ணே பார்வதி, பார்வதி, நான் படியிழந்தது பொய்யாக இருந்தால் இருக்கும் என்று சொன்னா, நீ வைத்திருக்கிறாயே சிமிழ்கூட்டில் சித்தரும்பு, அது சித்த எறும்பாக இருக்கும். நான் படியிழந்தது உண்மையாக இருந்தால் இருந்தது என்று சொன்னா, அது திணையரிசியோடு இருக்கும். அப்படி எங்கே பாரு என்று பார்த்தவுடனே சிமிழ்கூட்டை திறந்தாள். அப்படி அங்கே சித்தரம்பை பார்க்கும் பொழுது எப்படி இருக்குகிறது? அங்கே 2 நல்ல சித்தரம்போ, 2 நல்ல சித்தரம்போ, சித்தரம்போ தினையரிசி கவி கொண்டு வருகுதையா. துடித்தாளே, அம்மை துடித்தாளே, கண்டாளே. நல்ல சித்தரம்போ, ஆனரம்போ, பெண்ணரம்போ தினையரிசி கவி கொண்டு சிமிழை சுத்துவதை பார்த்தாளே பார்வதியா. அங்கும் பயந்தாள், ஆவியெல்லாம் துடித்தாள். நாம் கொடுத்த நாளை தினையை கொண்டு 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 எங்கோ அளந்தபடி நம்மிடம் இருக்கும் சித்தரும்புக்கும் கிடைத்தது உண்மையாதானா? எந்த உயிருக்கும் எக்குறையும் வந்திருக்காதே. 6 பிள்ளை 100 குட்டம், 6 பிள்ளை 100 குட்டம் அடையாளம் செய்தேனே. 6 பிள்ளை 100 குட்டம் அடையாளம் செய்தேனோ. தெரியா
அறியாமல் செய்த குற்றம் சிவனாலே பொறுக்கணுமே. உங்களோட மனையால் தானே என்னை பொறுக்க வேண்டும். பணிந்தாள் அம்மையை பார்வதா தேவி ஈசனுடைய பாதத்தை பற்றினாலே. தவறு செஞ்சாச்சுன்னா தண்டனை அனுபவிச்சே ஆகணும். ஆக வேண்டுமே. செய்த தவறை மறைப்பதற்காக மீண்டும் மீண்டும் தவறை செய்யக்கூடாது. கூடாதல்லவா? அதுதான் பெரிய குற்றம். தவறை வருந்தனம். வருந்தினால்தான் ஆண்டவனின் அனுக்கிரகம் கிடைக்கும். வருந்தனதான் திருந்த முடியும் இருக்குகிறது அல்லவா என்று பார்வதியால் ஆண்டவனின் பற்றினாள் பணிந்தாள். பணிந்து கொண்டிருக்கிறாளே, பாதத்தை பிடித்தாள் அல்லவா? பிடிக்கிறாளே. ஆண்டவனுக்கு கண்கள் எல்லாம் சிவந்து கடும் கோபம் ஆகிறது. ஆண்டவனுடைய அனலுக்கு அப்படி அக்கினியாக மாறப்போகின்றாள் ஆதிசக்தி. ஆமா. ஏ அப்பா கிடைச்சிட்டா என்ன செய்கின்றார் தெரியுமா ஆண்டவன்? பெண்ணே பார்வதி, பார்வதி உமையிலே அரணென்றும் பாராமல் அறம் சோதனை செய்தாயே. சிவன் என்று பாராமல் சிவன் சோதனை செய்தாய் அல்லவா? அறைக்குள் வைத்தாலும் அரண் அறியாத மாயம் ஒன்றும் கிடையாது. சிவிலுக்குள் வைத்தாலும் சிவனார் அறியாத மாயம் ஒன்றும் கிடையாது. செப்புக்கு உள்ளே வைத்தாலும் சிவன் அறியாத மாயம் இல்லையே. மாளிகைக்குள் வைத்தாலும் இந்த மகா தேவன் அறியாத மாயம் இல்ல. மாயம் என்பது ஒன்றுமே கிடையாது. ஒன்று கிடையாதடி அம்மா. அணுவுக்கும் அணுவானவன் ஆண்டவன் என்பது உமக்கு நன்றாக தெரியும். பெரிதுக்கும் பெரிதானவன் அல்லவா? ஈசன் என்று அறிந்தும் அப்படி என்னுடன் சரிபாதியாக உனக்கு கொடுத்திருக்கிறேனே. என்னை சோதனை செய்தாய் அல்லவா? என்னே உனக்கு சந்தேகம் வரலாமாட்டி? அதனாலே நீ என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? பெண்ணே பார்வதியே, பார்வதி இந்த நாள் முதல் உனக்கு கொடுக்க போறேன் என்ன தெரியுமா? 1 2 3 சாபமாகவே கொடுக்க போகின்றேன். நீ அழிந்தழிந்து பிறப்பாயம்மா, அழிந்தழிந்து அவனிலோகம் செத்து தில்லைவானோ நீ 3 பிறவியாய் பிறப்பனுமே பிறக்கணுமே. முக்கண்ணன் தேவி பார்வதியே பிறக்கணுமே பிறக்கணுமே. ஆதிசக்தி பார்வதியே அதே முதலாவது பிறவியாக அசினபுரம் நன்னகரில் பார்வதியாய் பிறக்க வேண்டும். இரண்டாவது பிறவியாக 4 நல்ல யுகம் மதிலே அழகு கலியுகம் முத்தி போச்சு. கலிய குறும்பை அடக்குதற்கு அசத்தாளி மாறாகவே பிறக்க வேண்டும். அடக்குதற்கு பெண்ணே பார்வதி, என்னை சோதனை செய்தாய் அல்லவா? அரண் என்று பாராமல் அரண் சோதனை செய்தாய் அல்லவா? அதனாலே 3 பிறவி 3 பிறவியாக பிறக்க வேண்டும். வேண்டுமடி அம்மா. முதல் பிறவி எங்க பிறக்கணும்? அஸ்தினாபுரம் என்று சொல்லக்கூடிய தார்காவணி வனம். தார்காபுரி வனம் அல்லவா? மதனதற்கு ராஜ மன்னனுக்கும் தார்காவள்ளி பெண்ணாளுக்கும் தாட்சாயினி பார்வதியாகவே பிறக்க வேண்டும். பிறக்கணும் அம்மா. உன்னுடைய பிறவியால் தர்க்கனுடைய கோட்டை அழிய வேண்டும். தர்க்கனுடைய ஆணவ கோட்டையானது அழிய வேண்டுமே. இரண்டாவது பிறவி என்ன ஆண்டவா? 4 யுகங்கள் கொண்டவை கொண்டிருக்கிறது. திரைதாயுகம், கிரைதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். கடைசி யுகம் கலியுகம் அல்லவா? கலியுகம் எப்படி இருக்கு பத்தினா? களிய குறும்புகளை அடக்குவதற்காகவே அஷ்டமா காளி 8 பேர் வரணும். வர வேண்டும். ஆனா அங்க 4 பேர் தான் நிக்கா. அப்படி ஆனா இன்னும் 4 பேரை காங்கல.
அஷ்டமா காளியாக பிறந்து பிறந்து நீ பிறந்த நேரம் பொல்லாத மகிஷாசுரனை கோட்டை அழிய வேண்டும். அழிய வேண்டும் அழிய வேண்டும். மூன்றாவது பிறவி அப்படி மோட்சத்தில்லை வனம் மூவாரோடும் களம். மூவாராடும் களம் அல்லவா? வேதிய மையானத்தில் வெந்த சுடுகாடலே காடதில அம்பிகை பேற்றியாக பிறக்கணும். பின்னமும் சோறு திங்க முடியுமா? நீ பிறந்த நேரம் உன்னுடைய மகனாகவே நான் பிறப்பேன் சிவ சுடலை மாடனாக. சுடலை மாடனாகவே வந்து உன்னுடைய அண்ணன் மாயவன் அப்படி ரகுராமன் கோபாலகிருஷ்ணன் கண்ணனானவன் முண்ட சுவாமியாக அவதரிப்பான் பெண்ணே. சத்ராவதி முண்டனாக வந்து பிறப்பான் என்று சொன்ன நேரத்திலே நேரம் அதிலே பார்வதியால் என்ன கேட்கிறா தெரியுமா? என்ன கேட்கிறா? சுவாமி கண்டவா உங்களை அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ பரிசோதனை செய்தேன் அல்லவா? அதனாலே என்ன வேண்டும் தெரியுமா? என்ன வேண்டும்? கொஞ்சி நானும் விளையாடு குழந்தை ஒன்று வேணும் ஐயா. விளையாடு மடிக்குழந்தை மகாதேவனே தர வேண்டும். புருஷன் இல்ல புத்திரந்தா உவசியத்தில் வேணும் ஐயா. கணவன் இல்ல கண்மணிதா கடவுள் சிவனாரே தர வேண்டும். கணவன் இல்ல கண்மணிதா குழந்தை மகாதேவனே தரணும் ஐயா. தர வேண்டுமே. குழந்தை வரம் கேட்டாளே கேட்கிறாள் ஆதிபரா சக்தியானவள். கேட்ட நேரம் ஆண்டவன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்ன உரைக்கிறார்? பெண்ணே பார்வதி, பார்வதி முதலிலே உனக்கு 3 குழந்தை முத்து போல் தந்திருக்கிறேனே. அந்த பிள்ளைகளா என்ன ஆச்சு? மூத்த மகன் விநாயக பெருமான், விநாயகர் இளைய கந்தன், கடம்பன், கார்முகில் வாகனன், செந்தூர்பதி வேலவன். அப்படி கடக்குட்டியாகவே தந்திருக்கிறேனே. கலைமகள் சிகப்பு ஜல் அழிந்த கலைமகள். அப்படி கலைமகளையும் தந்திருக்கிறேனே. கொடுத்திருக்கிறேன். 1 பெற்றால் ஒளிமயம், அப்படி 2 பெற்றால் இன்பமயம், 3 பெற்றால் திருவோடுமயம். அப்படி அப்படியாக இருக்கிறதே. அதனால் உனக்கு குழந்தை வேண்டுமோ? வேண்டுமாடியம்மா. அதுவும் கணவன் இல்லாத குழந்தையை கேட்கிறாய். புருஷன் இல்லாத புத்திர சந்தானத்தை கேட்கிறேடியம்மா. இதற்கு நான் எங்கே போவது? ஏது செய்வதேடியம்மா? எந்த விதமானாலும் அப்படி எனக்கு ஏந்தும் குழந்தை அந்த குழந்தையை வேண்டும். மாய அவதாரத்திலே குழந்தை வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே நேரத்தில் அப்படியானால் பெண்ணே பார்வதி, காவிரியில் நீராடி கஸ்தூரி லிங்கரை சேர்வ செய்து ஈர துயில் களைந்து மறுமாத்து தனை உடுத்து ஆயிரங்கள் மண்டபமா அதிலே 32 துணருகா. ஆயிரங்கள் மண்டபமா விட்டு எரியுதம்மா. அந்த நல்ல இடமதிலே தினமும் இருந்தாள் எம்மா பெண்ணே பார்வதி. முதல்ல போய் கங்கையில போய் குளித்து நீராடி கோலவர்ண பட்டுடுத்து பட்டானது எடுத்து பயில் உடுத்து பச்சை கலர்ல சேலையானது உடுத்து ஆயிரங்கால் மணி மண்டபத்திலே மண்டபம் 32வது தூண் அருகால் தூண்டாத மணி விளக்கு அங்கே ஜோதி சுடராகவே எரிகிறது. சுடர் விட்டு எடுத்து கொண்டிருக்கிறது. அதிலே முந்தி ஏந்தி தவம் இருந்தான். அப்படி
என்னுடைய கிருபையினால் உனக்கு முத்து போன்ற 3 சூடர் கிடைக்கும் அம்மா. 3 குழந்தை வரமானது கிடைக்கும் என்று சொன்னார் அல்லவா? சொல்லுகிறார். அப்படியே நல்லதென்று ஆட்டுமன்று சம்மதித்து வருகின்றாள் பார்வதி. வருகிறாளே. காவிரியில் நீராடினாள். கஸ்தூரி லிங்கரை சேர்வு செய்கிறார். ஈரத்துயில் களைந்து துயிலானது மாற்றி மறுமாத்து தான் உடுத்துகிறாளே. 1000 மண்டபம் இதே போல மண்டபத்திற்குள்ளாக வந்து மண்டபத்தை நாடி வருகிறார். அதிலே 32வது தூணை பார்த்து அப்படி அந்த தூண்டாத மணிவிளக்கின் முன்பதாகவே வந்து சிவனுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறார். இருக்கிறாளே. அரணாரை அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா. அப்படி தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஆதியும் மந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி ஜோதியாக விளங்க தனிப்பெரும் கருணை உள்ளம் படைத்த ஆண்டவனை பகவானே மனதார எண்ணுகிறாள் அல்லவா? பார்வதியால் நினைக்கிறார். கிருபா சமுத்திரம் சுமுகம் கிரிநேத்திரம் சடாதரம் பார்வதி வாமபாகல் சதாசிவம் ருத்ரம் மகண்ட ரூபல் சிதம்பனேசல் கிருதை வெள்ளியங்கிரி சங்கிருதேயே பாவயாமே 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 ஓம் சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ. 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 கங்காதர சங்கரா கருணாகரா பமவ பவசாகர தாரகா. ஓம் சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ. சிவ சம்போ ஸ்வயம்போ. நிர்குண பரபிரம்ம ஸ்வரூபா கம கம பூதா பிரபஞ்சர கீதா. நிர்குண பரபிரம்ம ஸ்வரூபா கம கம பூதா பிரபஞ்சர கீதா. நிஜ குக நிகித நிதானிதனல்தா. நிஜ குக நிகித நிதானிதனல்தா. ஆனந்த அதிசய அக்ஷயலிங்கா. ஆனந்த அதிசய அக்ஷயலிங்கா. சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ. சிவ சம்போ ஸ்வயம்போ. திமித திமித திமி திமி கிட தகதோ. ஓம் ஓம் தரி கிட கிடத்தோ. திமித திமித திமி திமி கிட தகதோ. ஓம் ஓம் தரி கிட கிடத்தோ. மதங்க முனிவரில் வந்திட வீசா. சர்வ சிதம்பர வேசிட வேசா. மதங்க முனிவரில் வந்திட வீசா. சர்வ சிதம்பர வேசிட வேசா. நித்ய நிரஞ்சன நித்ய நடேசாயி
பார்வதியாள் தூண்டாத மணி விளக்கில் முன்பதாகவே அப்படி முந்தியேந்தி தவம் இருக்கின்றாள். குழந்தை வரம் கிடைப்பதற்காகவே அப்படி 48 நாள் முந்தியேந்தி தவம் இருக்கின்றாள். பார்வதியாள் தவம் இருக்கின்றாள், தவம் இருக்கின்றாள். முந்தியேந்தி தவம் இருந்தாளே, பகவானை நாடி தவம் இருக்கிறாள். கண்ணனை மனதார எண்ணி எண்ணிக்கொண்டு முந்தியேந்தி தவம் இருக்கும் பார்வதிக்கு இந்த பார்வதா தேவியானவள் ஆண்டவன் தூண்டாத மணிவிளக்கை தூண்டுகின்றாளே. தூண்டுகின்ற நேரம் என்ன நடக்குகின்றது? என்ன நடக்குகிறது? என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடக்கிறது ஐயா? அந்த அக்கினி தூண் முன்பதாகவே தூண்டாத மணிவிளக்கை தூண்டுகின்ற நேரம் சிவனார் தூண்டு அங்கே முத்து போலே 3 சுடர் முத்து போலே 3 சுடர் பார்வதி முந்தியிலே விழுந்திடுமா போலே 3 சுடர் 3 சுடர் அது முத்து போலே 3 சுடர் சொட்டு 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 என விழுந்திடுமா. நமக்கு குழந்தை தானே கிடைத்ததென்று கூட்டி மெல்ல கொண்டு வரா அவள் அன்று தங்கி அதை அவள்து பார்க்கும் காலும் இல்லை, அங்கே கண்ணூக்கு இல்லை, அங்கே மூக்கும் இல்லை, முழு முண்டமாகவே இந்த சிவனார் கொடுத்த பிள்ளையது பிள்ளையது முழு பியாமுண்டமாயிருக்குதையா பிள்ளையது அம்மை பார்வதியாள் கண்டாளே ஓடோடி ஓடிவாரா உடையவனை பார்ப்பதற்கு ஆண்டவனை கண்டாளே. ஐயாவே ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த பிள்ளையது, நீங்கள் கொடுத்த பிள்ளையது, அதுக்கு காலும் இல்லை கையும் இல்லை. ஐயா நீங்கள் கொடுத்த பிள்ளையது மூக்கும் இல்லை முகமும் இல்லை. ஐயா ஆண்டவனே, இது உமக்கே நியாயமா இருக்கா? அப்படி ஐயா பகவான் உமக்கே நியாயமா இருக்கா? உம்மை சோதிச்சது உண்மைதான் ஐயா, பரிசோதனை செய்தது உண்மைதான். அதுக்கு 3 சாபத்தை கொடுத்தீர. இவ்வளவு சாபத்தை கொடுத்திருக்கிறீங்களா? அது போதாதா? குழந்தை தானே ஐயா கேட்டேன். குழந்தை வரம் தானே கேட்டேன். ஒரு கூணா இருக்கலாம், குருடா இருக்கலாம், இல்ல ஒரு கை கால் முடமா கூட இருக்கலாம், அல்லது செவிடா இருக்கலாம், பேடா இருக்கலாம், இல்ல கண் பார்வை தெரியாம கூட இருக்கலாமே. இது என்னையா உருட்டி விளையாடுற பந்து போல இருக்கு, அம்மி குளவு போல இருக்குது. இத நம்ம 2 பேரும் பொழுதுபோக்குக்கு உருட்டி விளையாடவா சாமி? கைலாசம்ல உருட்டி உருட்டி விளையாட வேண்டியதான். இது என்னைய பார்த்து அம்மானு கூப்பிடுமா? இல்ல உங்களை பார்த்து அப்பான்னு கூப்பிடுமா? வாய் இருந்தா தானே கூப்பிடுறதுக்கு. வாய் இல்லையே. உடனே பகவான் சொல்லுகிறான், என்ன உரைக்கிறான்? பெண்ணை பார்வதி, உமையல் பார்வதி, கணவன் இல்லாத கை குழந்தை கேட்டாய் அல்லவா, புருஷன் இல்லாத புத்திர சந்தானம் கேட்டாய் அல்லவா. இப்படித்தான் இருக்கும்படி குழந்தை இல்லா புருஷன் இல்லாத புத்திரன் கேட்டாயே கேட்டாய் அல்லவா.
அது எப்படித்தான் இருப்பான்? ஆணும் பெண்ணும் சேர்ந்து பிறக்கிற குழந்தையே கை மூடம் கால் மூடமா இருக்குகிறது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அரிது அரிது மானிடராய் பிறந்த போதிலும் பிறந்திட்ட போதிலும் ஊன் குருடு செவிடு நீக்கி பிறத்தல் அரிது. வேடு நீங்கி பிறத்தல் அரிது அல்லவா? ஊன் குருடு செவிடு நீக்கி பிறந்த போதிலும் அப்படி தானமும் தவமும் கல்வியும் நயத்தல் அரிது. அப்படி தானமும் தவமும் கல்வியும் நயன்ற போதிலும் போதிலும் வானோருக்கு வழி திரண்டு விடுமே. வையகம் வழி திறக்கும். எப்போ வைரக்கல் மோதிரத்தை பரிசா கொடுத்துட்டாயா? 10 ரூபாய்க்கு 3. சரி, இப்படியான பார்வதா தேவி, இந்த பார்வதா தேவி ஆனவள் இதை எந்த விதமானால் அப்படி குழந்தையாக பிடித்து தர வேண்டும் என்று வேண்டுமே என்று சிவனார் இடத்திலே உரைத்த பொழுது உரைக்கிற போது சிவனார் யார் அழைக்கின்றார்? யார் அழைக்கிறார்? படைக்கும் தொழிலுக்கு அதிபதி. சரி, படைக்கும் தொழிலுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய நான் முகனை அழைத்தாரே, நான் முகனை அழைத்தாரே, நாதனான சிவனாரோ, நாதனான சிவனாரோ, முகனை அழைத்தாரே, நாதனோட அழைத்தாரே, ஆண்டவன் சிவனாரோ, ஆண்டவன் சிவனாரோ, பிரம்மதேவா வார்த்தை படி சொல்ல கேளா, உன்னுடைய கையாலே இந்த 3 பிண்டங்களை உருப்படித்து தருவாயம்மா. பிரம்மனிடம் சொல்லுவாரா? சிவனாரோ சொன்ன வார்த்தை பிரம்மதேவன் காதில் கேட்டான். அப்படியே 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 காதில் கேட்டான். அப்படியே காதில் கேட்டு அந்த பிரம்மதேவன் ஏது செய்தான்? காதில் கேட்டு அப்படியே காதில் கேட்டான். ஏது செய்தான்? அந்த 3 நல்ல குழந்தைகளை கையில் எடுத்தான் பிரம்மதேவன். கை வகுந்தான், கால் வகுந்தான், கண்மூக்கு செவிய கொடுத்தான், செவியானது படைக்கிறான், மூக்கு வைத்தான், முகமும் வைக்கிறான், முழு குழந்தையாக உருப்பிடித்தான். முண்டத்தை குழந்தையா உருப்படித்து வைத்திருக்கிறான். உருப்பிடித்த குழந்தைகள் 3ம் எப்படி இருக்கிறது? உயிர் இல்லாத பிண்டங்களாக நின்று கொண்டிருக்கிறது. இருக்கிறது. இதுக்கு உயிரை கொடுக்க வேண்டுமே. வேண்டும் அல்லவா? உயிரை கொடுத்தாள் அப்படி ஆண்டவன் சிவனா, கொடுக்கிறானே. சக்தியை கொடுத்தாள் ஆதிசக்தி, கொடுக்கிறாள் பார்வதி. உயிர் பெற்ற 3 குழந்தைகளும் குழந்தைகள் கூவா நல்ல கூவா என்று, கூவா நல்ல கூவா என்று குழந்தை குரலோசை போடுதையா. கூவா என்று, கூவா நல்ல கூவா என்று போடுதையா. அந்த குழந்தையை 3 பேரும் பிரம்மன் படைத்ததொரு உயிர் பெற்ற குழந்தை 3 கூவா நல்ல கூவா என்று குரலோசை போட்டிடுமா, விம்மி விம்மி அழுதிடுமா, வீர சத்தம் போட்டிடுமா. குழந்தையுட சத்தம் கேட்டா, குழந்தையுட சத்தம் கேட்டா கோலகிழி பார்வதியா, சத்தம் கேட்டா, குழந்தையுட சத்தம் கேட்டா பார்வதியா. அவள் வாரி கையில் எடுத்தா, வலது கண்ணும் முத்தமிட்டாள், கோரி கையில் எடுத்தா, ஒரு கையோடு செத்தனைத்தா. கால் வகுந்தான், கை வகுந்தான், கண்மூக்கு செவி கொடுத்தான், வாய் படைத்தான், வயிறு படைத்திருக்கிறான், மூக்கு படைத்தான், முகம் வைத்தான், முழு குழந்தையாக உருப்பிடித்தான். உருப்பிடித்து வைத்திருக்கானே. உருப்பிடித்த குழந்தைகள் 3ம் எப்படி இருக்கு? கூவா கூவான அழுகை குரல் போடுகிறது. ஆனா நம்ம கிட்ட வந்திருக்க 4 குழந்தைகளும் ரூவான்னு அழுது. சனிக்கிழமை காலையில ரூவானாலும் அந்த சிவனார் கொட்ட குழந்தை கூவா கூவான் அழுது கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஆதிசக்தி பார்வதியாள் என்ன செய்கிறாள்? பச்சை நரம்போடி பாலமரத்தை ஊட்டுகிறாளே.
தரையிலே விட்டால் என்ன ஆகும்? தண்டை பாதமானது நோக்கும் அல்லவா? பூமியிலே விட்டால் பொற்பாதம் நோக்குமே. மார் மீது தொட்டில் கட்டி மதலைகளை வளர்த்து வருகிறாள். வளர்க்கறதுக்கு முன்னால என்ன 16வது நாளையில பேர் விடணும். கொடுக்கணுமே. பேர் விடலாம்னா என்ன பேர் விடலாம்? எப்படி எப்பேற்பட்ட பேர் கொடுக்கலாம்? பெண்ணாக பிறந்ததினாலே பெண்ணாக பிறந்த பிள்ளைக்கு பிள்ளைக்கு முதலாவது பிறந்தது உலகிலே பெண் தானே. பெண்ணானவள் அவதரித்திருக்கிறாள். பெண்ணாக பிறந்ததாலே பேச்சு என்று பேர் கொடுத்தார். பேர் கொடுத்தார் பேச்சு என்று பெயரை கொடுத்தார். பெயர் நாமமானது கொடுக்கிறார். இரண்டாவது பிறந்த ஆண் மகனுக்கு ஆண் பிள்ளைக்கு சிவசுடலை மாடன் என்றே பெயர் கொடுத்தார். கொடுக்கிறானே. மூன்றாவது பிறந்த குழந்தைக்கு சத்ராதி முண்டர் சுவாமி. குழந்தைகளுக்கு 3 தொட்டிலை அமைக்க வேண்டும். வேண்டுமே. பேச்சிக்கு உகர்ந்த பிச்சிப்பூ தொட்டில். மாட சுவாமிக்கு உகர்ந்த மல்லிகை பூ தொட்டில். முண்ட சுவாமிக்கு உகர்ந்த முல்லைப்பூ தொட்டில். 3 தொட்டிலும் சாந்து சவ்வாது அத்தர் பெருகு போன்ற பாரிஜாத மலர்களையும் அதிலே விரித்து வாசனை திரவியங்களையும் தெளித்து பேச்சிக்கு உகர்ந்த பிச்சிப்பூ தொட்டிலே பேச்சியை கிடத்தி பேச்சி அம்மாளை கிடத்திருக்கிறார். மாட சுவாமிக்கு உகர்ந்த மல்லிகை பூ தொட்டிலே கிடத்தி மாயாண்டி சுடலை கிடத்திருக்கிறார். முண்டனுக்கு உகர்ந்த முல்லைப்பூ தொட்டிலே முண்ட சாமியை கிடத்திருக்கிறார் அல்லவா? கிடத்தின பாலமர்ந்த ஊட்டியாச்சு. குழந்தையில என்ன செய்யணும்? பாலமர்தம் ஊட்டின குழந்தை தூங்க மாட்டாங்க. தூங்காம கண் விழித்து கொண்டே இருக்கிறா. ஏன் தூங்க மாட்டாக்கு? செல்போன்ல ஏதாவது படத்தை காட்டினா தூங்கும். அப்படிப்பட்ட குழந்தைகளை ராராட்ட வேண்டும் அல்லவா? ரோராட்ட வேண்டுமே. ஆதிசக்தி பார்வதியானவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? என்ன செய்கிறா? பேச்சியையும் பார்த்தாள். மாயாண்டி சிவசுடலையும் பார்க்கின்றாள். முண்டசாமியும் பார்க்கிறாள். சத்ராதி முண்டனையும் பார்த்து பேர்களையும் பார்க்கிறாளே. என்ன செய்கின்றாள் தெரியுமா? என்ன செய்கிறாள்? ஆரிரரிராரோ கண்ணே கண்ணே ஆரிரரிராரோ 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 கண்ணே கண்ணீர் ஆரிரரிராரோ பால் போல் இளவடிக்கு பகவான் வந்தடிக்க இடி போல் இளவடிக்க இடி போல் இளவடிக்க இந்திரனார் பந்தடிக்க பேச்சு சுடலை
சுடலை முண்ட சுவாமி கண்ணுரங்கு கண்மணியே ஆரிரரிராரோ ஆடுமாந்தொட்டிலது அசையுமா பொன்னூஞ்சல் பொன்னூஞ்சல் தன்னதிரே ஆதிசக்தி பார்வதி தாயான பேச்சியம்மாள் மாயாண்டி சுடலை சத்ராதி முண்ட சாமியை தாளாட்டி ரோராட்டி ஒரு சாமம் பாராட்டி மதலைகளை வளர்த்து வருகின்றார் கண்ணீர் அறியறாரோ ஆரிரரி ஒரு சாமம் பாராட்டி மதுரையும் மூவேர்களையும் வளர்த்து வருகிறார். கடத்துன நேரம் என்ன இருக்கும்? சாமாதி சாமம் அல்லவா? சாம நடு சாமம் சதி சாம வேலை அல்லவா? நஞ்சு தின்னு நஞ்சருக்கும் நடுக்குறி சாமம். காற்றடித்தால் இலையாடாத காவு வாங்கக்கூடிய வேலை. ஒன்று தின்னு ஊர் உறங்கும் ஒரு சாம வேலை அல்லவா? ஊர் உறங்கும் நேரத்திலே ஒரு குரலோசை கேக்கு. அத்தசரி சாமத்திலே குரலோசையானது கேட்கிறது. அது எங்கிருந்து எங்கே கேட்கிறது? எங்கே கேட்கிறது? உத்தரபூமி மையானத்திலிருந்து கேட்கிறது. மையான காட்டத்திலிருந்து கேட்கிறது. பிரம்மசக்தி அம்மா போடுறா குலவ சத்தம். அம்பிகையானவள் பிரம்மசக்தி குலவ சத்தம் போடுகிறாளே. குலவ போடுதா? எப்படி போடுகிறாய்யா? மூணு குலவைய போட்டா பாருங்க. குலவை சுத்தமானது பேச்சு சுடல முண்ட சுவாமி அப்படியே தலை சுத்தி மிளைக்கான். கண் சுருட்டி இப்படி முழித்து பாக்குறான். அந்த நேரத்திலே ஒரு வாடையும் வருது. கரிஞ்ச வாடையானது வருகிறது. என்ன வாடை எங்கிருந்து வருது? எங்க இருந்து வருகிறது? அங்கே வேதிய மையானமா வந்த சுடு காதிலே சாமனடு சாமம் போல ஜதிஜாவ வேளையிலே நஞ்சு தின்னு நஞ்சருக்கு நட்டு குறி சாமம் போல உண்டு தின்னு ஊர்வரங்கு ஒரு சாம வேளையிலே பிரம்மசக்தி குரலோசையே கேட்டிடுமா அந்த கைலாசம் குரலோசையே பெரிய ரூபம் போல் வடிவம் கொண்டு அந்த பிரம்மசக்தி அம்பிகையோ அந்த உத்திரபூமி மையானமா ஓட்டுகளும் அங்க நடத்துவதற்கு அந்த மையானோ ஏகி வாரா மையான மாண்டவினோ அங்க எண்ணி நல்ல வீரமன்ன வர
பருத்தி நல்ல அடிக்கி பச்சை மண்ணு போதித்து 7 நல்ல ஏமன் காலந்தூதல் ஆதம்மாயாண்டி சுடலையோடு சுடலையோடு மக பேச்சு முண்டனும் ஏகி வாரா சுடலையோடு மையான காட்டிற்கு வருகின்றான் மாய பேச்சு அம்பிகை மாயாண்டி சுடலை சத்ராதி முண்ட சுவாமியும் மையான காட்டிலே ஓடி வந்து மாண்ட பிணத்தை பார்ப்பார் சுடுகாட்டிலே சுட்ட பிணம் வேவுது பிணமானது இருந்து வேகுகிறத சுடுகாடுலாம் சுட்ட பிணம் தான் வேவும் பிணம் வேந்து கொண்டு இருக்கிறது இடுகாட்டில இறந்த பிணம் மூடி இருக்கு மூடி வச்சிருப்பா சுடுகாட்டிலே வெந்து கொண்டு இருக்கிறது பிணமானது இருந்து வெந்து கொண்டு இருக்கிறது இடுகாட்டிலே மூடி வைத்துக் கொண்டிருக்கிறது இருக்கிறது இந்த மாயாண்டி சிவசுடலை மாடலானவன் மாடலுக்கு மாயாண்டி சிவசுடலை ஆண்டவன் 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 சத்ராதி முண்ட சுவாமி சாமத்திர பாண்டியனானவன் சவத்தை பாக்குறான் மூடிலாம் வச்சிருக்கு இருக்கிறத உடனே எடுக்கிறான் 5 மணி வெள்ளையத்தை எடுக்கிறான் வல்லையத்தை தான் எடுத்து வலதிகால் மண்டிய போட்டா மண்டி போட்டு அமர்ந்திருக்கிறான் மண்டி போட்டு அமர்ந்து வல்லையத்தை எடுத்தான் எடுக்கிறானே வல்லையத்தை எடுத்து என்ன செய்யலாம் தெரியுமா குழியில அவர் வல்லையத்தை தான் எடுத்தான் அவன் அமர்ந்தா தட்டுவானா வல்லையத்தை எடுத்து தட்டினான் பாருங்க தட்டுக்கிறானே தட்டுன நேரத்துல மேமண்ணு அப்படியே கலண்டு விழுந்துட்டு தட்டுக்கிறது உள்ள எப்படி இருக்கு தெரியுமா எப்படி சிரிச்சால இருக்கு பெணம் சிரித்து கொண்டு இருக்கிறது ஏன் சிரிச்சால இருக்கு தெரியுமா என்ன காரணம்னு ஐயா காட்டுக்கு போகும்போது போகிற போது அவரை கட்டணத்துல வச்சு தூக்கிட்டு போகும்போது கால் கட்டு நாடி கட்டு மூக்கு கட்டு வாய் கட்டு எல்லா கட்டும் போட்டு கட்டிச்சிருப்போம் ஆமா இவ்வளவு கட்டும் கட்டி வச்சிருப்பாங்க சரி அது வெந்து பாதி வெந்த பணம் எப்படி இருக்கும் சிரிச்சால இருக்கும் பணத்தை பார்த்தா அவன் வங்கி கொண்டு குத்துவானா வங்கி கொண்டு குத்துவான மணி குடலை சரிப்பான மாலையாக போடுவானா பேய்களுக்கும் அவன் கூப்பிட்டு விருந்து தானே வைப்பான் வங்கி கொண்டு குத்துனான் பாருங்க மணி குடலை சரிச்சிட்டான் மாலையா போட்டாங்க மாலையா போட்ட நேரம் கையெலும்ப கடிக்கான் கரும்பு போல கடிக்கிறான் கரும்பு போல நெரு சவைக்கான் அப்படி முட்டாங்கல் எலும்பெல்லாம் முறுக்கு போல சவைக்கான் சவைத்து கொண்டிருக்கிறான் அங்கத்து எலும்பு ஆபரணமா போடுதான் நெஞ்ச கீறுதான் அப்படி ஈரக்குலைய பிடுங்கலாம் ஏப்பமிடுறான் மாயாண்டி சுடலை இந்த நேரத்தில் அம்பிகை பார்த்தாள் பார்க்கிறாளே அவளுக்கு சுட்ட பெணாவுமா ஆவாது வெந்த பெணாவாது அவள் இடுகாடு ஓடிவாரா இறந்த பிணம் கண்டாளே இடுகாடு தன்னதிலே இறந்த பிணத்தை பார்க்கும் போது மூடி வைத்திருக்கு 3 குலவச்சத்தம் போட்டுவாளா குலவச்சத்தம்
ஒரு பிள்ளை பிணத்தோடு சவத்தோடு வேரழகி வேச்சியோடு சத்ராதி முண்டசுவாமி மாயாண்டி சுடலையோ மாயோடு வந்து வகை நிறமாச்சு தாய்க்கு தெரிந்ததானா தாய்க்கு தெரிந்ததானா நமக்கு சாபம் அதை கொடுப்பாளே தாய்க்கு தெரிந்ததானா கொடுப்பாளே அந்த பேட்டியம்மாள் கண்டாள் பார்க்கிறா பேச்சியம்மாள் பார்த்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா பேச்சியம்மா கண்டு கண்டு எப்பா மகனே மகனே ஏ அன்பு மகனே ஆசை மகனே ஏ இருந்தது போல இருந்தியடா இந்த புத்தி உனக்கு ஏ நீ மையானத்திலே கிடையாது என்ன காரணம் தாய்க்கு தெரிந்ததானா தெரிந்தது என்று சொன்னா சாபத்தை கொடுத்துருவாள கொடுத்தாலும் கொடுப்பாளே ஐயா வந்தம் போல வந்தோம் எப்படி வந்தோமோ அதே போய் தொட்டில போய் படுத்துறோம் தொட்டில போய் படுத்துக்கணும்டா தாய்க்கு தெரியாம போய் படுத்து என்று சொல்ல உடனே மாயாண்டி சுடலைக்கு பிணத்தை விட்டுட்டு போக மனம் இல்ல இல்லையே உடனே என்ன செய்கிறான் தெரியுமா என்ன செய்கிறான் எலும்பில்லாத சதையா கொடிக்கறி போட்ட மாதிரி எலும்பில்லாத சதையா அவன் அங்கத்திலே போட்டுக்கொண்டு ஆபரணமா போட்டு கொண்டு இருக்கிறான் யாருக்கும் தெரியாமல் வந்தோம் அப்படி அதே போல் யாருக்கும் தெரியாமலே கைலாச பாம்பளை போகணுமே கைலாசத்திலே போய் படுத்த நேரம் படுத்திருக்கிறான் இந்த நேரத்தில் யார் பார்க்குகின்றால் தெரியுமா யார் பார்க்கிறா குரலோசை போட்ட நேரம் அம்பிகை பார்வதியால் கண்ணையால் கண்டு கண்டு ஐயா குழந்தை மையானம் போயிருக்கான் மாண்ட பிணத்தை தின்றிருக்கான சண்டாள தின்றிருக்கான் அதனால இவன் கைலாசம் ஆகாது ஆகாத பூலோகம் அனுப்ப வேணுமே என்று சொல்லி என்பதாகவே சொல்லி சிவனார் வேண்டிய வரத்தை கொடுக்க போறாரு கொடுக்கிறாரு மாயாண்டி சுடலையும் பேச்சியம்மா முண்டசுவாமி பார்க்கிறா நீங்க போனா போறதுக்கும் வானா வரதுக்கும் நீங்க வச்ச ஆளானா இல்லையே அதனால நான் சென்ற மையானம் மையான காடு நீங்கள் ஆடிய தில்லைவனம் தில்லை மண்ணை வெட்டி தான் குலைத்து மண்பீடம் போடணும் சாமனடு சாமம் சதிசாம நேரம் நஞ்சருக்கு நடுக்குறி சாமம் சாமம் ஒன்றிதில் ஊர் உறங்கும் ஒரு சாம வேளையில் வேளையில் எனக்கு நெஞ்சுகிரி பலியிடணும் என்னத்த ஆடு மாடு கோழிய பலியிடணுமே ஆட்டு பலியிட வேண்டும் வேண்டும் கோழி பலியிட வேண்டும் பன்றியெல்லாம் கீரணுமே என்று சொன்ன உடனே அப்படியே நல்லதன்று ஆண்டவனும் சம்பாதித்தான் மங்கையான பேச்சியம்மா சத்ராதி முண்டனுக்கும் மங்கையான பேச்சியம்மா சத்ராதி முண்டனுக்கும் அங்கே மண்ணை வெட்டி தான் குழைத்தே அங்கே தான் குழைத்தே மூன்று மண்பீடம் போடுவாரா மண்பீடம் போடு என்று
வேண்டிய பூஜை தன்னை வேண்டிய பூஜை தன்னை வேண்டிய பூஜை தன்னை விருப்பமுடன் வாங்கி வாரா பூலோகம் வாங்கி வாரா அங்கே பூஜை தன்னை வாங்கி வாரா விருப்பமோடு வாங்கி வாரா பூலோக தட்சணத்திலே படுத்தல மக்காபதியதிலே வந்தும் அப்படி அங்கும் ஒரு நிலையத்தை வாங்கிக் கொண்டு காசி மாம்பதியதிலே காசிநாதரையும் காசி விசாலாட்சியையும் அடிதொழுதா அப்படி அதை விட்டு வெளிக்கடந்து ராமனும் ஈஸ்வரனும் அமர்ந்த ராம ஈஸ்வரம் வந்தா கடந்து அதை விட்டு வெளிக்கடந்து திருவண்ணாமலையிலே மலையிலே மலையாளும் புன்னாமலையாலை அடிதொழுது அதை விட்டு மதுரை மாம்பதி கடந்து மதுரை சொக்கர் மீனாட்சியை அடிதொழுது அவன் அதை விட்டு வெளி கடந்து நாம் தென்னாடு போகணுமே தேசம் சுற்றி பார்க்கணுமே மாயாண்டி சுடலையோடு மங்கை பேட்டி அம்மாளும் ஈவல பேரி வந்தாரே பேரி வந்தாரே அழகான சித்தாற்றா நல்ல கரை ஓரம் வந்தாரே அந்த ஜீவல பெரியிலே ஒரு நிலையமானது வாங்கி கொண்டு ஊர்காட்டிலே வந்து அமர்ந்ததனால் ஊர்காட்டு சுடல் என்று ஒரு நிலையம் உலகமெல்லாம் பேர் இனி நாம் ஆளடிமை பிடிக்கணும் அதெல்லாம் கோபுரம் வாங்க வேண்டும் தென்னாடு தட்சணத்திலே தேசம் சுத்தி அந்த நாட்டிலேயும் நல்ல நாடு நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் முகடு நாடு கோடமலை ஒளி நாடு குழந்தை தென்றல் வீசு நாடு சிவ சுப்பிரமணிய உரமதியிலே உரமதியிலே என்ன மாயாண்டி பேச்சு வந்த வந்தாளே அந்த புறமதியிலே சிவ சுப்பிரமணிய புறமூரதியிலே அந்த இந்து நாடார் உடவளைவதிலே ஊருக்கு மத்தியிலே சாலைகளை பாதையிலே நாட்டிலேயும் நாவலர்கள் கோடமலை குளிர்ந்த தென்றலது மானிருந்து மயிலிருந்து தேனிருந்து கவி சுரகும் சிவ சுப்பிரமணிய புறமூரதிலே கவி சுரகும் ஆளடிமை பிடிக்கணுமே அங்க பிடிக்கணுமே அடிமை கோமரவாங்க
அமர்ந்தானே பத்ரகாளி அம்மா வாசலிலே அமர்ந்தானே காவலும் கட்டுமாக கண்மணி மாயாண்டி கட்டுமாக கண்மணிதான் மாயாண்டி இந்த வேற்றி பெற்ற திருமகன பேரு பெற்ற மாயாண்டி வேற்றி பெற்ற திருமகனா பேரழகன் மாயாண்டி ஐயா சாமனடு சாமம் போலே சாமனடு சாமம் போலே அது சாமம் போலே உனக்கு சதிசாம வேளையிலே சதிசாம வேளையிலே சாமம் போலே அங்கே நஞ்சு தின்னு நஞ்சருக்கும் நஞ்சு தின்னு நஞ்சருக்கும் நஞ்சு தின்னு நஞ்சருக்கும் நடுக்கூறி சாமம் போலே அங்கே உண்டு தின்னு ஊர் உறங்கு ஒரு சாம வேளையிலே இந்த நாடார் மக்கள் ஒன்று கூடி மாயாண்டி சுடலைக்குத்தான் அங்கே மண்ணை வெட்டி தான் குலைத்து மண்பீட போட்டல்லவோ இந்த வைகாட்சி மாசத்திலே வைகாட்சி மாசத்திலே வைகாட்சி மாதத்திலே மூன்றாவது வெள்ளி இரவதிலே வெள்ளி நல்ல இரவதிலே அங்கே மாத்தையிலே அந்த அம்பிகையால் வாசல் தெய்வம் அழகுடைய மாயாண்டி மாயாண்டி சுடலைக்குத்தான் மகிழ் நல்ல சூரியவே ஏழடுக்கு பரணு போட்டு ஏழு பலி கொடுப்பா பரணு போட்டு ஏழு பலி துள்ளும் மறி ஒரு பரணா துளகுட்டி ஒரு பரணா காராடு